பாஸ் ஏன் உன் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு? நீ குடுக்கற சாப்பாட்டை ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை அவர் வீட்ல இருந்தே அடிச்சு விரட்ட போறாருங்கிற வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. இன்னும் கொஞ்ச நாள்ல அணைய போற விளக்கு. அதுக்கு எதுக்கு வேஸ்டா மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா? உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டெய்லர். என்னடி விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? வந்த உடனே இந்த அறைய விட்டு இருந்தேனா வாய பொத்திக்கிட்டு இருந்திருப்ப. அறியாம விட்டேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என் புருஷன் என்ன மதிக்கிறாரு, மதிக்கல. நான் போடுற சாப்பாட்டை சாப்பிடுறாரு, சாப்பிடல. அது எங்க குடும்ப பிரச்சனை. உனக்கு என்னடி? ஆஃப்டர் ஆல் அவருக்கு நீ ஒரு எடுபடி தானே. என்னடி பாக்குற? செக்ரட்டரினா அதுக்கு அர்த்தம் அதானே? சஞ்சீவுக்கு ஃபைல் எடுத்து கொடுக்கற, ப்ரோக்ராம் சொல்ற எடுபடி தானே நீ. அப்போ அந்த எடுப்பு வேலைய மட்டும் பாரு. அத விட்டுட்டு இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறது, கோல் மூட்டி விடுறது, போட்டு கொடுக்கறது, மாத்தி பேசுறது, இந்த மாதிரி சகுனி வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்த அவள சாணிய கரைச்சு மூஞ்சில ஊத்திருவேன். நீ யாரு? எப்படி இந்த ஆபீஸ்க்குள்ள வந்து சேர்ந்த? யாரு உன்னை இந்த ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சா? உன் கேவலமான புத்தி, ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. நீ காசுக்கு வேவு பார்க்க வந்திருக்கவன் எனக்கு தெரிஞ்ச உடனே உன்னை இந்த ஆபீஸை விட்டு அடிச்சு விரட்டி இருக்கணும். தப்பிச்சிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி. அதுக்குள்ள உன்னால என்னெல்லாம் ஆட முடியுமோ ஆடி முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த டெய்லர் இந்த ஆபீஸ்க்கு வருவா. ஆபீஸ் பொறுப்பையும் ஏத்துப்பா. நான் ஆபீஸ் பொறுப்பை ஏத்த உடனே பண்ற மொத வேலை என்னன்னு தெரியுமா? உன்னை கழுத்தை புடிச்சு இந்த ஆபீஸை விட்டு விரட்டுறதுதான். அதுக்கு ரெடியா இருந்துக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது எதுக்குன்னு தெரியுமா? என் புருஷனை குடிக்க வச்சதுக்கு. தங்கச்சி, தங்கச்சி, மாயா, தங்கச்சி பார்த்தா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன், அதுக்குள்ள போயிட்டாங்களா? சரி விடு, வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன். மாயா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மேக்கப் போடும் போது இந்த ரெண்டு பக்கமும் சோப்பு பவுடர் அதிகமா போடாதன்னு. மறுபடியும் அப்படியே போட்டு வச்சிருக்க. இனிமேட் போடாத. இது மேக்கப் பவுடர் மாதிரி தெரியலையே. ஆமா, கண்ண ரெண்டு பப்பாளி பழம் மாதிரி பளபளபளன்னு இருக்கு. என்னாச்சு? பல்வலி. பல்லுவலியா? பல்வலினா ஏதாவது ஒரு பக்கம் தானே வீங்கி இருக்கணும். ஆனா ரெண்டு பக்கம் வீங்கி இருக்க. ரெட்ட பல்வலி. ஓ, ரெட்ட பல்வலியா? ரெட்ட தலைவலி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அது மாதிரி இது ரெட்ட பல்வலி போல. இல்லையே, இத பார்த்தா பல்வலி மாதிரி தெரியலையே. யாரோ பலாருன்னு விட்ட மாதிரில இருக்கு. தங்கச்சி வெளுத்து வாங்கிருச்சா? சலோ மாயா, சொல்லிட்டு போமா. தங்கச்சி நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம், ஆனா செலவே இல்லாம ரெண்டு பல்ல புடிங்கி விட்டுருக்கா. கீப் இட் அப். என்ன பாஸ், ஆர்டர் கிடைச்சிருச்சா? ஆர்டர் எடுக்க வந்த கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சரியான கிறுக்கங்க போல.
நல்ல டிசைன்ஸ்லாம் விட்டுட்டு கேவலமா இருக்க டிசைன்ஸ்க்குலாம் ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. அவங்களும் அவங்களுடைய கேவலமான டேஸ்டும். மாயா, நீ அந்த ஆர்டருக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே பாஸ். தங்கச்சியோட வேல்யூ உனக்கு தெரியல மாப்பிள, ஆனா அந்த கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தங்கச்சி டிசைனை ஓகே பண்ணிருக்காங்க. தங்கச்சியோட டிசைனாலதான் ஆர்டர் கிடைச்சிருக்குன்ற சந்தோஷமான மேட்டரை தங்கச்சி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள தங்கச்சி வீட்டுக்கு போயிடுச்சு. ஆமா, நீ ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு சும்மா இருக்கியா? நீ எதுக்கு நந்தி மாதிரி முன்னாடி நின்னுட்டு இருக்க? வழிய விடு. யூஸ்லெஸ். தங்கச்சியோட அருமை உனக்கு கூடிய சீக்கிரத்துல புரியும் மாப்ள. கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவ. அக்கா அக்கா. ஏய், உங்க அக்கா என்ன சந்திரமண்டலத்திலயா இருக்கா? இந்த கத்து கத்துற? மாமா, எங்க அக்காவை நான் கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன? என்னது? உங்க அக்காவா? இல்ல மாமா, அக்கா எங்கன்னு கேட்டேன். நீங்க ஏன் மாமா டென்ஷன் ஆவறீங்க? ஃபைல பாருங்க மாமா. எதுக்கு இந்த கரடி இந்த கத்து கத்துது? ஆ, என்னடா, எதுக்காக கூப்பிட்ட? அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்ல இல்ல, இந்த வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமா சிந்துகிட்டயும் ஸ்ரீஜா கிட்டயும் சொல்லணும். தங்கச்சி தங்கச்சி, ஸ்ரீஜா, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. மாமா, எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்ட? எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு, சொல்லி தொலை. சொல்றதுக்கு கூப்பிடல, குடுக்கறதுக்கு கூப்பிட்டேன். என்ன சொல்லுது இந்த லூசு? ஒண்ணும் புரியலையே. டேய், எதுக்குடா கேக் வாங்கிட்டு வந்த? இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு ஹாப்பியான சம்பவம் நடந்துச்சு. அத செலிப்ரேட் பண்றதுக்காகத்தான். ஹாப்பியா? கேக் குடுக்கற அளவுக்கு அப்படின்னு ஹாப்பியான விஷயம் சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். அக்கா, தங்கச்சி இன்னைக்கு மதியம் ஆபீஸ்ல சாம்பிள் டிசைன் ஒண்ணு தச்சு கொடுத்துச்சு. அத பார்த்த உடனே கிளையண்ட்டுக்கு பிடிச்சு போச்சு. அதனால நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு புதுசா ஆர்டரே கிடைச்சிருக்கு. அப்படியா? தங்கச்சி மட்டும் அந்த டிசைனை தச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்டரே கிடைக்காம போயிருக்குங்கக்கா. என்ன மாப்ள? அதான் அந்த ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தை நாம கொண்டாட கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. என் மருமக தச்ச ட்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கா? அட ஆமாக்கா. இந்தாங்க கேக் எடுத்துக்கங்க. முதல் கேக்கு மாமாக்கு. எடுத்துங்க மாமா. என்ன முறைக்கிறாரு? மாமாக்கு இனிப்பு கேக் பிடிக்காது, கார கேக் வாங்கிட்டு வரேன். இந்த வரேன். இந்தாங்கக்கா. இந்த அபி, அத்தை. நான் தான் ஊட்டி விடுவேன், சாப்பிட. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? வேண்டாம். சரி. நீயும் பொண்ணும் தான் முக்கியமா கேக் எடுத்து சாப்பிடணும். கேக்கெல்லாம் வேணாம், போட. அப்படிலாம் சொல்லக்கூடாது சின். எடுத்துக்கோ. நீயும் ஸ்ரீஜாவும் கேக் எடுக்கலன்னா உங்களுக்கு அபி மேல பொறாம, அதனாலதான் கேக் எடுக்க மாட்டீங்கன்னு பாக்குறவங்க உங்களை தப்பா நினைப்பாங்க. பரவாயில்லையா? எடுத்துக்கோ, உனக்கு தான் ஓசி கேக்னா பிடிக்குமே. இந்த ஸ்ரீஜா வாங்கிக்கோ. எடுத்துக்கோமா. மாப்பிள்ளைங்களா கேக் எடுத்துக்கங்க. சந்தோஷமா எடுத்துக்க. சந்தோஷ் மாப்பிள்ள, நீ எடுத்துக்க மாப்பிள்ள. ஒரு ஆர்டர் கிடைச்சதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறான்.
டேய் சஞ்சீவ், இந்த விஷயத்த நீ தானடா எனக்கு முதல்ல சொல்லிருக்கணும். அது அக்கா ஆ? அது ஒண்ணு இல்லக்கா, மாப்பிள கேக்கோட வந்து சொல்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அதான்க்கா. ஓ, இல்ல மாப்பிள. அபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சந்தோஷ். இப்ப என்ன கிழிச்சிட்டான்னு உன் புருஷன் இப்படி பாராட்டுறான்? டேய் சஞ்சீவ், அபி அப்பப்ப ஆபீஸ்க்கு வர்றதுக்கே அவளால ஆர்டர் கிடைக்குதுன்னா ரெகுலரா வந்தான்னு வை, நிறைய ஆர்டர் கிடைச்சு நம்ம ஆபீஸ் வேற லெவலுக்கு போயிடும். அம்மா கரெக்டா சொன்னீங்க. ஆ, அண்ணி என்ன பேசுறீங்க? தங்கத்தை உருக்க தெரிஞ்சவெல்லாம் ஆசாரி ஆட முடியாது. நகை செய்ய நுணுக்கம் தெரியணும், அதுக்கு படிப்பு வேணும். இன்னைக்கு ஏதோ ஃப்ளூக்ல அபி தச்ச சட்டைக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதுக்காக எல்லா ஆர்டரையும் அவளால எடுக்க முடியுமா? சஞ்சீவ் எடுத்து நடத்துறது பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனி. அங்க ஆர்டர் எடுக்கணும்னா இங்கிலீஷ் எல்லாம் தெரியணும். இவ ஸ்கூலே தாண்டாதவ, இவளால எப்படி ஆர்டர் எடுக்க முடியும்? அண்ணி, ஆபீஸ பாத்துக்கதான் சஞ்சீவ் இருக்கான்ல. இவ்வளவு ஆபீஸ் போயாச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? இத பாருங்க, தப்பான ஆள்கிட்ட வேலையை ஒப்படைச்சு நாம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல, தைய தக்கன்னு குதிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அபிக்கு பொருத்தமான வேலை இந்த வீட்டை பாத்துக்கிறது தான், ஆபீஸ பாத்துக்கிறது இல்ல. அதனால அபி இந்த வீட்டை ஒழுங்கா பாத்துக்கிட்டா அதுவே போதும். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும், ஆனா ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இப்படிதான் நடக்கணும்னு காட் ரைட்டிங் அவர் ஹெட். சோ அதை எவன் இல்ல எவ தடுத்தாலும் நடக்கும். அபி, அத்தை. சிந்தாமணி சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல. சஞ்சீவ், சம்பந்தி வீட்ல நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, 2 பேர் போயிட்டு வந்துருங்கப்பா. சரிம்மா. சரி, நீ போமா. ம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமா, நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்ல, அதான். நான் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரதுக்கு ஒரே காரணம் உங்க அப்பா அம்மா ஹாப்பியா இருக்கணுன்றதுக்காக தான். நீ ஹாப்பியா இருக்கணுன்றதுக்காகலாம் இல்ல. ஏன் திடீர்னு இப்படி சொல்றான்னு நினைக்கிறியா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. தப்பி தவறி கூட உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஆமா, மாயா கிட்ட நீ சீக்கிரம் ஆபீஸ் வந்துடுன்னு சொன்னியாமே, உனக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருந்தாலும் இல்ல எங்க அம்மா உன்னை கம்பல் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாலும் என் ஆபீஸ் பக்கம் வந்துடாது. உன்னை மறந்துட்டு நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் என் ஆபீஸ் மட்டும்தான். அங்கேயும் வந்துட்டேன்னா உன்னை அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கும். நீ பண்ணதுல என் ஞாபகத்துக்கு வரும், என் நிம்மதியும் போயிடும். உங்க பேர் தயவு செஞ்சு நீ ஆபீஸ்க்கு வந்து நிம்மதி கெடுத்துறாத.
ஏன் சஞ்சீவ் இப்படி பண்றான்? என்னவ மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டானா? தங்கச்சி எங்க நிக்குது? தங்கச்சி 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 அண்ணன், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாப்பிள்ளை ஏதாவது சொன்னானா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நான் நல்லா தான் இருக்கேன். தூக்கம் வரல, அதான். மனசு சங்கடத்துல இருக்கும்போது யாருக்கும் தூக்கம் வராதுமா. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையில ஏதாவது இருந்தா மறைக்காம சொல்லுமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. ஆமா, உன் புருஷனை நீ காட்டி கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்ப. நீ தான் புருஷன் என்ன பண்ணாலும் அதை வெளியில காட்டிக்காம இருக்கிற நவீன உலக சாவித்திரியாச்சே. எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காத மாதிரியே நடிப்பீங்கல்ல. உன்ன மாதிரி எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து போற பொண்ணுங்க பொண்டாட்டியா கிடைக்கிறது மனுஷனுக்கு கிடைக்கிற வரம். ஆனா இந்த ஆம்பளைங்க எதையுமே விட்டு கொடுக்காம திமிரு பிடிச்சு அலையறானுங்க. சரி விடு, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் காலம் அதை சரி பண்ணுன்னு நம்புவோம். காலையில மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு விருந்துக்கு போமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். கவலைப்படாம போமா. போய் தூங்குமா. சரிண்ணே. மாப்பிள்ள தங்கச்ச கிட்டவே சேர்க்க மாட்டானே. என்ன பண்ணா மாப்பிள்ள தங்கச்ச கிட்ட சேர்ப்பான்? என்ன பண்ணலாம்? ஐடியா. மாப்பிள்ள தங்கச்சி கூட விருந்துக்கு கார்ல போறான். கார்ல போவாம பைக்ல போனா ஏற்கனவே நம்ம ரோடு குண்டும் குழியுமா இருக்கும். பத்தாவதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வேற. அதுல ஏறி இறங்கும் போது மாப்பிள்ளைக்கு தங்கச்சிக்கு டச்சிங் நடக்கும். அப்புறம் மிங் 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 மிங்